இந்த தேர்தல் ஒரு சித்தாந்த யுத்தம் என்று முதலமைச்சர் சொல்கிறார். காரணம், ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் டெல்லியில் குவித்து வைத்துக் கொண்டு, டெல்லிக்கு லாவணி பாடுகிற மாநில அரசுகளுக்கு மட்டும் தான் நிதி ஒதுக்க முடியும் என்று சொல்கிறது ஒன்றியத்தினுடைய அரசு. நீ நிதி வருவாயில் எவ்வளவு பெரிய பங்களிப்பை செலுத்தி இருந்தாலும், நான் உங்களுடைய மாநிலத்தை எனக்கு இணக்கமாக இருந்தால் மட்டும்தான் பக்கத்திலே வைத்துக் கொள்வேன். இல்லை என்று சொன்னால் நான் பக்கத்திலே வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று வெட்ட வெளிச்சமாக, வெளிப்படையாக ஒரு அரசு அறிவிக்க முடியுமா என்று கேட்டால், இந்த அரசு அதை அறிவிக்கிறது. தர்மேந்திர பிரதானுடைய அறிவிப்பு அப்படிப்பட்ட அறிவிப்பு தானே. இப்போ யுத்தம் என்பது டெல்லியில் கொட்டி கிடக்கிற அதிகாரத்துக்கும், தமிழ்நாட்டில் பரவலாக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்துக்கும் இடையில் நடக்கிற தேர்தல் என்று ஒரு சித்தாந்த யுத்தத்தை சொல்கிறார் முதலமைச்சர். உடனே டெல்லியில போய் நிக்க போறீங்களான்னா, அரசியல் புரிதல் என்பது கிஞ்சித்தும் இல்லை விஜய்க்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு பொது அறிவு கூடவா விஜய்க்கு இல்லை? அண்ணா நாடாளுமன்றத்துக்கு போகிற போது தமிழ்நாடு என்ன சொன்னது? டெல்லியோடு மோத, டெல்லியோடு யுத்தம் செய்ய, டெல்லியில் கொட்டி கிடக்கிற அதிகாரத்தை அடித்து நொறுக்க ஒரு வலிய படைகலனை டெல்லிக்கு அனுப்புகிறோம். அந்த படைகலனுக்கு பெயர் அண்ணா என்று தமிழ்நாடு மூறி முழங்கியதா இல்லையா? அப்ப டெல்லியில் ஏன் அதிகாரம் கொட்டி கிடக்கிறது? டெல்லியில் ஏன் அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கிறார்கள் என்கிற கேள்வி தமிழர்களிடத்திலே எழ வேண்டும் என்பதற்குத்தான் இப்படி சொல்லி வாழ்த்தி அண்ணாவை அனுப்பி வைத்தது தமிழ்நாடு. இப்ப டெல்லி தான் இந்த தேர்தலை நடத்துதுன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, நேற்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற டிடிவி தினகரன் சொல்றாரு, நான் பாஜக மூலமாகத்தான் கூட்டணிக்கு வந்தேன், பாஜக கிட்ட தான் தொகுதி பேச்சுவார்த்தையை நடத்துவேன் அப்படின்னு வெளிப்படையாக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி அறிவிக்கிறது என்று சொன்னால், இந்த தேர்தல் திமுகவுக்கு எதிராக யார் நடத்துகிற தேர்தல்? இந்த புரிதல் கூடவா விஜய்க்கு இல்லாமல் போய்விட்டது? மிக 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 கீழ்த்தரமான சிந்தனை கொண்டிருக்கிற ஒரு மனிதராக விஜய் வெளிப்படுகிறார். அவருக்கு கிஞ்சித்தும் அரசியல் அறிவு இல்லை என்பது எல்லோரும் தெரிந்திருந்தாலுமே கூட, ஒரு சாதாரண பொது அறிவு கூட தெரியாமலேயே இந்த தேர்தல் களத்துக்கு விஜய் வந்து விட்டார் என்பதுதான் மோசமான ஒரு சூழல் என்று நான் புரிந்து கொள்கிறேன். இவருக்கே இந்த நிலைமை என்று சொன்னால், கட்சியினுடைய தலைவருக்கே இந்த நிலைமை என்று சொன்னால், இவரை இட்டுன்னு போற ஆளுங்களுக்கு என்ன நிலைமை, இவர் இட்டுன்னு வருவாங்கன்னு சொல்லி காத்திருக்கக்கூடிய கூட்டத்துக்கு என்ன நிலைமை என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதை தாண்டி நான் வெற்றி பெற்றவுடன், ஆட்சி அமைந்தவுடன் உங்களை சந்திப்பேன்னா 2 செய்தியை சொல்றாரு விஜய். ஒன்று, நான் உங்களை இனிமேல் சந்திக்கவே மாட்டேன் என்பதுதான் இந்த அறிவிப்பு. ஏன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வரவே போறது இல்லைல்ல. நீங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்க போறது இல்ல. வெற்றி பெற்றால் தானே நீங்க வருவீங்க. வெற்றி பெறவே மாட்டேன்னா, ஜனநாயகம் என்பது என்ன சார்? மக்களிடம் சென்று, மக்களோடு நின்று, மக்கள் மனங்களை வென்றெடுப்பது தானே ஜனநாயகம். நான் மக்களையே பார்க்க மாட்டேன், என்ன நீங்க வெளில வச்சிருங்க, அதுக்கப்புறமா நான் உங்களை பார்ப்பேன் அப்படின்னா, நீங்கள் நம்பிக்கையை எப்படி விதைப்பீர்கள் என்கிற கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. நீங்க யார் முதல்ல? என்னவாக நீங்க வெளிப்படுறீங்க? அப்ப உங்கள் மீது ஒரு நம்பிக்கை வர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அந்த மக்களினுடைய பக்கத்தில் போய் நிற்க வேண்டும் அல்லவா? எல்லா தலைவர்களும் அங்கேதான் போய் நிற்கிறார்கள். நீங்க முன்னாள் நீதிபதிகள் தேர்தல்ல போட்டியிடுறத பார்த்திருக்கீங்களா? சாமிதுரைன்னு விழுப்பூர்ல ஒரு விசிக கேண்டிடேட் நின்னாரு. அவர் முன்னாள் நீதிபதி. மயிலாட் என்று அவரை உட்கார வைத்துக் கொண்டு அந்த நீதிமன்றத்தில் எல்லோரும் சொல்வார்கள். மயிலாட் என்றால் என்ன பொருள்? அவரை கடவுளுக்கு நிகராக பார்க்கிறார்கள் என்றல்லவா பொருள். கடவுளாகவே இருந்தாலும் கூட, நீங்க ஜனநாயக களத்துக்கு வந்து விட்டால் கையெடுத்து கும்பிட்டு எனக்கு ஓட்டு போடுங்க, உதயசூரியன் சின்னத்துல ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்கணும். அதுதான் ஜனநாயகத்தினுடைய மாண்பு. நீங்க யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்க உச்ச நட்சத்திரமாக இருந்தா நான் வரவே மாட்டேன் களத்துக்கு, ஆனா நீங்க என்ன வெற்றி பெற வச்சுங்க, நான் வெற்றி பெற்றதற்கு பிறகு வருவேன் அப்படின்னா, இந்த ஜனநாயக பண்பு உலகில் எந்த நாட்டிலும் எந்த இடத்திலும் இல்லைன்னு நான் சொல்றேன். சரி, இதை தவிர்த்துருவோம். இதை விடுங்க. அவர் வெற்றி பெற்றதற்கு பிறகே வரட்டும். அப்ப தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்க வரமாட்டீங்களா? தேர்தல் பிரச்சாரம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா சார்? உங்க ஊர்ல உங்களுக்கு யாரு கேண்டிடேட் விஜய் தரப்புலன்றத யார் சொல்லணும்? விஜய் சொல்லணும்ல. இந்த சீமான் சொல்லிட்டாரே, 234 தொகுதியில யார் யார் கேண்டிடேட்னு அறிவிச்சுட்டாரே ஒரு கூட்டத்தை போட்டு. அந்த மாதிரி கூட்டத்தை நீங்க நடத்த மாட்டீங்க. நீங்க தான் கூட்டம் நடத்தினா உயிர் பலிகள் ஆயிடுவேன். அப்ப ஊருக்கு ஊர் கேம்பெயின் போவீங்களா இல்லையா? அந்த கேம்பெயினும் கிடையாதா அப்போ? அப்ப விஜய் இந்த தேர்தல் களத்தில் எப்படி வெளிப்பட போகிறார் என்பதை இன்றைக்கு வேலூரிலே அறிவித்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். தேர்தல் களத்துக்கு நான் வரமாட்டேன், பிரச்சாரங்களுக்கு நான் வரமாட்டேன், நான் வெற்றி பெறுகிற வரை உங்களை சந்திக்க மாட்டேன், நான் வெற்றி பெற்றால்தான் உங்களை சந்திப்பேன்னா, நீங்க என்ன சார் அவ்வளவு பெரிய ஆளா? நீங்க யாருன்னே சொல்லாம, நீங்க யாரிடத்திலும் பேசாம, உங்களுடைய நிலைமை என்னன்றதை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லாம, நீங்க நிசப்தமான அமைதியில இருப்பீங்க. உங்களுடைய மன ஓட்டங்களை எல்லாம் புரிந்து கொண்டு, நீங்கள் ஏதோ இந்த நாட்டை காப்பாற்ற வந்திருக்கிற ரட்சகர் என்று உங்களை கருதி மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் தங்களுக்கு பக்கத்தில் எந்த தலைவர் நிற்கிறாரோ
தங்களுக்கு எப்போதெல்லாம் துன்பம் நேருகிறதோ அப்போதெல்லாம் எந்த தலைவர் குரல் கொடுக்கிறாரோ அந்த தலைவருக்கு பக்கத்தில் தான் எப்போதும் நின்றிருக்கிறார்கள். அந்த தலைவர்களுடைய கரங்களைத்தான் பற்றி கொண்டு நின்றிருக்கிறார்கள். நீங்க இதுவரைக்கும் எந்த துயரத்தையும் மக்களுக்கு துடைத்ததே கிடையாது சார். நான் என்ன கேட்கிறேன், அரசியல் என்பது தொழில் அல்ல, அது ஒரு சேவை. அதற்கு வருவதற்கு முன்பு சொத்து பட்டியலை வெளியிட சொல்றீங்க. நீங்க நீங்க ஒரு தொழில் பண்ணிருக்கீங்க இல்லையா? இப்ப அண்மையில ஒரு வரி ஏய்ப்பு நடந்து அந்த வரியை கட்டச் சொல்லி ஒரு உத்தரவு நீதிமன்றத்திலிருந்து வந்ததே. யாருடைய படத்துக்கு வந்தது? யாருடைய படத்துக்கு சார் வந்தது? உங்க படத்துக்கு தானே வந்தது. ஏன் வந்தது? வரிய கட்டணும்ல சார் நீங்க. நீங்க ஊழலுக்கு எதிரான ஆபத்து பாந்தவனாச்சே. நீங்க லஞ்ச லாவண்யத்துக்கு எதிரான புனிதராச்சே. நீங்க முதல்ல சரியா இருக்கணும் இல்லையா? ஆனா நீங்க என்னவா இருக்கீங்க? நான் வரி கட்ட மாட்டேன். ஆனா இந்த நாட்டு மக்களுக்கு ஊழல் குறித்து நான் பாடம் எடுப்பேன். இந்த நாட்டில் இருக்கிற தலைவர்களுக்கு நான் லஞ்சம் குறித்து பாடம் எடுப்பேன்னா, யார் சார் நீங்க? உங்களுக்கு என்ன சார் தகுதி இருக்கு? ஒரு சாதாரண கார் சார். நடிகர்கள் எல்லோரும் கார் வாங்குகிறார்கள். கார் வாங்குவது என்பது ஒரு இயல்பான நடவடிக்கை. கார் வாங்குனதுக்கே வரி கட்டலையே நீங்க. நீதிமன்றம் குட்டு வைத்ததற்கு பிறகு வரி கட்டுறீங்க. உங்களுக்கு லஞ்சம் குறித்து, ஊழல் குறித்து பேசுவதற்கான கிஞ்சித்தும் தகுதி இருக்கிறதான்னு நான் கேட்கிறேன். இப்ப ஒரு சேர உங்களை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. யாரு உங்கள எதிர்க்கிறா? சார் நாம் தமிழர் எதிர்க்கிறாங்க சொல்லுங்க. அதிமுக எங்க எதிர்க்கிறாங்க? அதிமுக உங்களை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. நேற்றைக்கு கூட ராஜேந்திர பாலாஜி ஒரு கூட்டத்துல ரொம்ப தெளிவா பேசுறாரு. களம் இங்க திமுக, அதிமுக தாங்க. அதிமுக ஒண்ணும் அத தாழ்த்தி கொண்டு போயிரல அந்த நிலைமையில இருந்து களத்துல. அதிமுக எவ்வளவு பெரிய சக்தின்றத நாங்க இந்த தேர்தல்ல நிரூபிப்போம். என்னமோ திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டின்னு ஏதோ ஒரு கட்சி சொல்லிட்டு இருக்கு. ஒரு நாள் தேர்தலுக்கு தாங்குமான்னு கேக்குறாரு. அவர் கேட்ட கேள்வி மிக நியாயமான கேள்வி. ஒரு நாள் தேர்தலுக்கு நீங்கள் தாங்குவீர்களா என்று கேட்டார்ல. அது எதன் பொருட்டு கேட்கப்பட்ட கேள்வின்னா, தேர்தலை சந்திப்பதற்கு கூட துணிச்சல் இல்லாத, தேர்தலை சந்திப்பதற்கு கூட கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சி, அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சிய பார்த்து, மிகப்பெரிய அடையாளத்தை பெற்றிருக்கிற கட்சிய பார்த்து, நீங்க இந்த தேர்தல் களத்திலேயே இல்லன்னு சொல்லுது. அப்ப அதற்கு எதிர்வினையாற்றுறாங்க. உங்கள வேற எங்கேயாவது விமர்சிச்சாங்களா? எடப்பாடி பழனிசாமி தான் நீங்க கொடி காட்டுன உங்க ஆள வச்சு கூட்டணி உறுதியாயிருச்சுன்னு பேசினவராச்சே. உங்களையே அவர் எதிர்க்க போறாரு. அவர் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று கருதியவர். ஆனா உங்களுடைய தவறான முடிவுகள், நீங்க அந்த கட்சியை ஒரு பொருட்டாக மதிக்காததனுடைய விளைவு, இன்றைக்கு அந்த கட்சியில் ஒரு சிலர் உங்களை எதிர்க்கிறாங்க. சரி, நீங்க மூச்சுக்கு 300 முறை தீய சக்தி, தீய சக்தின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, அந்த தமிழ்நாட்டினுடைய தீய சக்தியாக நீங்கள் சொல்கிற திமுக எங்காவது ஒரு இடத்துல, யாராவது ஒருவர் அந்த கட்சியினுடைய முன்னணி தலகர்த்தர்கள் உங்கள பத்தி பேசியிருக்காங்களா? அவங்களுக்கு தெரியும் நீங்க களத்துல எந்த விதமான இம்பாக்டையும் கிரியேட் பண்ண மாட்டீங்க. உங்களால எந்த பாதிப்பும் அந்த கட்சிக்கு இல்ல. அப்படிங்கிறது நன்றாக தெரியும். அப்போ பாஜகவும், பாஜகவினுடைய ப்ராக்ஸியாகவும் இருக்கிற நாம் தமிழர் கட்சி உங்கள எதிர்க்கிறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி தான் உங்கள பார்த்து பதட்டப்படுது. ஏன்னா, அந்த கட்சிக்கு கிடைத்துக் கொண்டிருந்த அந்த புதிய வாக்காளர்களுடைய வாக்குகள் இப்ப உங்க பக்கம் போயிரும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுதுன்னு அவங்க கருதுறாங்க. பல சின்ன தம்பிகள் உங்கள்ட்ட சேர்ந்துட்டாங்க. அங்க போய் தம்பிகளாக இருந்தவர்கள் இப்போது உங்களிடத்திலே தம்பிகளாக மாறுகிறார்கள். அது அவர்களினுடைய இருப்புக்கு ஆபத்து வந்திருக்குன்னு சொல்லி அந்த கட்சி உங்களை பார்த்து கவலைப்படுகிறது, உங்களை பார்த்து அச்சப்படுகிறது. இல்ல எப்படி வேணுமோ வச்சுக்கலாம் உங்களை எதிர்வினை ஆற்றுகிறதுன்னு கூட நீங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு போட்டி எங்கன்னு புரியுதா? நாம் தமிழர் கட்சிக்கும், தமிழக வெற்றி கழகத்துக்குமான தேர்தலாக இந்த தேர்தல் நடக்குது. 3வது இடத்துக்கு யார் வரப்போறான்ற தேர்தல். 2வது இடத்துக்கு யார் வரப்போறாங்கிறதுக்கான தேர்தல்ல நீங்க இல்ல. அப்புறம் எப்படி நீங்க முதல் இடத்துக்கு யார் வரப்போறான்ற தேர்தல்ல இருக்க போறீங்க? முதல் 2ண்ட் ரேங்க்குக்கு வரணும் சார். அதுக்கப்புறம் தான் 1st ரேங்க்குக்கு நீங்க வர முடியும். நான் தான் ரொம்ப ஒரு விஷயத்த கன்சர்னா பார்க்கிறேன் தமிழ்நாட்டு தேர்தல் களத்துல. விஜய் எந்த விதமான இம்பாக்டையும் கிரியேட் பண்ணுவாரு அப்படின்னு யாராவது எங்காவது ஒரு இடத்துல பேசியிருக்காங்களா? சும்மா 2, 3 பேர் பேசுறாங்க. அவருக்கு 15% வாக்கு வரும், 12% வாக்கு வரும். என்ன ரெக்கார்டு இருக்கு? உங்கள பார்த்து ஏன் பயப்படணும்? நீங்க யாரு முதல்ல? நீங்க யாருன்னே தெரியாது சார். நீங்க யாருன்னே தெரியாத நேரத்துல உங்கள பார்த்து பல தேர்தல்களை சந்தித்த திமுகவும், அதிமுகவும் பயப்படுது, எங்கள எதிர்க்குதுன்னு சொன்னா, இது சின்ன புள்ள கூட நம்பாது இந்த வாதத்த.